சரி, இப்போ 4வது சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்தி CuSO4 கரைசலை மின்பகுதியில் இப்போ பார்த்த மாதிரியே தான் இங்கே ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்துறது. அந்த நேரம் என்ன செய்யுதுன்னா செப்பு மின்வாயை பயன்படுத்தக்குள்ள செப்பு கரைஞ்சி செப்பு படைஞ்சி மின்வாயில தான் மாற்றம் வந்துச்சு, மின்பகு பொருள் கரைசல்ல இல்லை. இப்போ சடத்துவ மின்வாய் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா பயன்படுத்தப்பட்ட மின்வாய் தாக்குத்திறனுடைய மின்வாய், இப்ப பயன்படுத்துற மின்வாய் தாக்குத்திறனற்ற மின்வாய். எனவே மின்பகு பொருள் கரைசல்ல இப்ப மாற்றம் வரும் இல்லைங்கதா? இப்ப மாற்றம் வர போறது எங்களுக்கு மின்பகு பொருள் கரைசல். அப்ப இங்க அனோட்டு தாக்கம், அடுத்து கதோட்டு தாக்கம், அடுத்து கலத்தாக்கம். சரி, நாங்கள் முதல்ல இந்த ரிடாக்ஸை கிளியர் பண்ணிடுவோம். இப்போ ஃபுல்லாகவே ரிடாக்ஸ் தானே, ரைட்? இந்த ரிடாக்ஸை பற்றி நம்ம குட்டி சம்மரி ஒன்று பார்ப்போம். நீர மின்பகுக்குள்ள H+ தாழ்த்தல் அடைஞ்சிச்சு, H2O ஆக்சைடம் அடைஞ்சிச்சு. உருகிய NaCl மின்பகுக்குள்ள Na+ தாழ்த்தல் அடைஞ்சிச்சு, Cl- ஆக்சைடம் அடைஞ்சிச்சு. சரிதானே? அதே மாதிரி செப்பு மின்வாயை பயன்படுத்தி CuSO4 கரைசல் மின்பகுக்குள்ள கரைசல்ல மாற்றம் இல்லை, செப்பு அனோட்ல கரைஞ்சிச்சு, செப்பு கேதோட்ல படிச்சிச்சு. இதான் ரிடாக்ஸ். விளங்கிச்சா இல்லையா? அப்ப இங்க என்ன ரிடாக்ஸ்? அப்ப இங்க என்ன ரிடாக்ஸ் நடக்க போகுதுன்னா அதே பேஜ் நம்பர் 229 எடுங்க. எங்களுக்கு இன்னும் 2-3 ரியாக்ஷன் தேவைப்படும். எடுங்க பார்ப்போம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மின் ரசாயன தொடர்பதிவை படிக்கிறோம். விளங்குதா? எடுங்க பார்ப்போம். ரைட். அங்கே Cu2+ படிதல் தாக்கம்னு H+க்கு கீழே பாருங்க இருக்கும் இருக்கா? 0.34 வோல்ட்னு சொல்லி இருக்கா இல்லையா? இருக்குதானே? Cu2+ A2 இலத்திரன் Cu சொல்லிட போறாரு 0.34 வோல்ட். ரைட். அதை ஹைலைட் பண்ணுங்க கொஞ்சம் எங்களுக்கு. அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. சரியா? அதுல இன்னொரு தாக்கம் பாருங்க மேல இருக்கு எங்களுக்கு. அதுலயே அதாவது கீழே ஹைட்ரஜனுக்கு கீழே பாருங்க SO4 அயன்களோட தாழ்த்தல் தாக்கம்னு தந்திருக்காங்களா? SO4 அயன்களுக்கு தாழ்த்தல் தாக்கம். ரெட் கலர் பேன் ஒன்று கையில் எடுங்க பார்ப்போம். டக்கு ரெட் கலர் பேன் ஒன்று கையில் எடுங்க. 2 இருக்கா? 1 இருக்கு. எந்த இல்லையா அவங்க? ரைட். அதான் தயோசல்ஃபேட் இருக்காரு. தயோசல்ஃபேட்ல சாரி பெர்சல்ஃபேட் H2O2-. ரைட். H2O2-ங்கிறது பெர்சல்ஃபேட், நடுவில் ஆக்சிஜனுக்கு -1 ஆக்சிஜன் நிலை இருக்கு. ரைட். அதை கொஞ்சம் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணுங்க. ஹைலைட்னா ரெட் கலர்ல கோடு அடிங்க. ஆனால் எழுதுங்க. ஆனால் அந்த 2.5 வோல்ட்டுக்கு எழுதுங்க. சரியா? எமது பாடத்திட்டத்தின்படி எழுதுங்க. அந்த 2.5 வோல்ட்டுக்கு இப்போ எழுதுனீங்களே ரெட் கலர்ல, எழுதுங்க. எமது பாடத்திட்டத்தின்படி மின்பகுப்பின் போது ரிடாக்ஸ் தாக்கத்தில் இது பங்கேற்பதில்லை. மின்பகுப்பின் போது ரிடாக்ஸ் தாக்கத்தில் இது பங்கேற்பதில்லை. ரிடாக்ஸ் தாக்கத்தில் இது பங்கேற்பதில்லை. சரி, இப்போ ப்ராப்ளம் சால்வ். இப்போ எங்களுக்கு சரி என்ன ரியாக்ஷன் நினைக்கிறீங்க? அனோட்டு தாக்கம், அடுத்து கதோட்டு தாக்கம். அனோட்ல என்ன நடக்கலாம்? இங்கே H+ நீர் தானே. அனோட்ல என்ன நடக்கலாம்? அனோட்ல ஆக்சிஜன் நடக்கணும். யாரு? நீரும் செப்பு 2+. இப்போ யாரும் ஆக்சிஜன் அடைவா? நீர் இல்லைங்க சார். ஆக்சிஜன் அடைகிறது யாரு? நீர். அப்போ தாழ்த்தல் அடைகிறது யாரு? செப்பு. அவ்வளோதான். ரியாக்ஷனை விளங்கிட்டா சரி. இதில் அப்போ சொல்லுங்க பாப்பா எங்களுக்கு. கதோட்டு தாக்கம் செப்பு 2+ aqueous 2 இலத்திரனை வாங்கிட்டு Cu சொல்லிட தாழ்த்தடைவாரு. அடுத்தது அனோடு தாக்கம் எங்களுக்கு நீர் ஆக்சைடம் அடையும். H2O லிக்விட் H+ எங்கிட்ட வரும் எங்களுக்கு. இலத்திரன் H+ எங்கிட்ட வரும்? அந்த திசையில் வரும். என்ன விளைவ போவாரு? O2 கேஸா ஆக்சைடம் அடைவாரு. அப்ப அனோட்ல உங்களுக்கு இப்படி வாயு குமிழிகளை சந்திக்க இயலுமே இல்லாதா?
சந்திக்கிறமே இல்லாதா? கேதோட்ல இப்படி ஒரு திணிவு படியலுமே இல்லாதா? என்ன பூசப்பட்ட ஒரு சிறிய திணிவு படியலுமே இல்லாதா? எலுமே இல்லாத. ரைட். இது பௌதிக ரீதியா இந்த கரைசல்ல நடக்கிற அவதானங்கள் என்னன்னு கேட்பாங்க. அதை நான் சொல்லித்தரேன் ரியாக்ஷன்ஸ் மூலமா. அந்த ரியாக்ஷன் எப்படி சமப்படுத்துறது எனக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை H2O? 2 4 2 இருந்தா போதும் தானே? அப்ப 2 H2O லிக்விட், அங்கிட்டு 4 இலத்திரன் 4 H பிளஸ் ஏக்வஸ். இப்போ இன்னொரு ஆள் கேட்கலாம், இந்த ரியாக்ஷன்ல H பிளஸ் ரிலீஸ் ஆகுது தானே இந்த ரியாக்ஷன்ல. அப்ப 2 கட்ரைன் இருக்கு, H பிளஸும் இருக்கு Cu2 பிளஸும் இருக்கு. ஆனா யார் தாழ்த்தல் அடைவா? Cu2 பிளஸ் தான் தாழ்த்தல் அடைவாங்க. ஏன்னா கரைசல்ல சுயாதீனமாவே இருக்குது Cu2 பிளஸ். என்னதான் இவரோட தாழ்த்தல் அழுத்தம் 0 வோல்ட்டா இருந்தாலும், இவரோட தாழ்த்தல் அழுத்தம் 0.34 வோல்ட்டா இருந்தாலும் சரி, கூடிய அழுத்தம் தாழ்த்தல் அடையும். அப்ப இது சரியா தீரிக்கு செட் ஆகுது, முரணாகல. விளங்குதா? ஏன் இப்ப முரணாகல? நாங்க செஞ்சு முரண்பட்டு தான் இவ்வளவு நேரம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது ஏன் முரணாகல? அடையுது ரியாக்ஷன் நேரா தான் நீர் உருவாக்குது H பிளஸ். இங்க சுயாதீனமாவே நிறைய Sep2 பிளஸ் கரைசல்ல இருக்கு. இன்கேஸ் Sep2 பிளஸ் நல்லாவே குறைஞ்சு போனுச்சுன்னா யார் தாழ்த்தல் அடையலாங்க? H பிளஸ் அல்லது நீர் தாழ்த்தல் அடையலாம். விளங்குச்சா இல்லையா? அது ரிசோர்ஸை கொஞ்சம் அப்படி தந்திருக்காங்க. ரிசோர்ஸ்லாம் நான் தெளிவா சொல்லிடல. அவங்க சும்மா இந்த மின்வாய் அழுத்த பெருமானம் தந்திருக்காங்க, மாற்றத்தை சொல்லல ஏன்னு சொல்லி. நான் உங்களுக்கு மாற்றத்தோட தான் விளங்கப்படுத்துறேன். அப்ப இதான் ரியாக்ஷன். அப்ப ஒட்டுமொத்தமான கலத்தாக்கத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. ஒட்டுமொத்தமான கலத்தாக்கம் எப்படி வரும் எங்களுக்கு? 2 Cu2 பிளஸ் ஏக்வஸ் சக 2 H2O லிக்விட், அங்கிட்டு வேறங்கள 2 செப்பு சாலிட். சரி, அடுத்தது 2 ஒரு ஓட்டு கேஸா? 2 ஓட்டு கேஸ், ஒரு ஓட்டு கேஸ். இதைத்தான் 2 பெருக்கணும். ஏன்னா 22 கவுண்ட் சமப்படுத்து. அப்ப எழுதி முடிக்குமே. ஒட்டுமொத்த தாக்கத்தில் H பிளஸ் சம்பந்தப்பட்டு இருக்கு. கணேஷா, ஒட்டுமொத்த தாக்கத்தில் என்ன சம்பந்தப்பட்டிருக்கு? H பிளஸ் சம்பந்தப்பட்டு இருக்கு. இது கிளியரா? விஷயம் இவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதுக்கு இவ்வளவு லேசன் சொன்னேன். சிக்கல் பட தேவையில்ல, ரிடாக்ஸ் ஆகலைங்கன்னா சரி. இப்போ கடைசி நீங்க ஒரு அட்டவணை அடிக்கணும். என்னது இது? எல்லா மின்பகுப்புக்கும் அனோட் கேதோட் நடக்கிற தாக்கம் என்ன? இல்லைங்க சார், அனோட்ல என்ன தாக்கம், கேதோட்ல என்ன தாக்கம், இதை கண்டிப்பா விளங்கி இருக்கணும் நீங்க சிலபஸ்ல. ஆனா எம்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த மின்வாய் அழுத்த பெருமானங்களை வச்சு விளங்கிட்டு இருக்கோம். இது கிளியரா இல்லை? ரெடிப்போ ஒரு டியூட் எடுங்க. ஒரு டியூட்ல சரியா டியூட் கொஞ்சம் எடுங்களே. இதுல பாருங்க, உங்களுக்கு வசனங்கள் எழுதப்பட்டு தந்திருக்கு. அனோட் கேதோட் தாக்கம் எல்லாம் தந்திருக்காங்க. அனோட்டு கரையாது, சரியா இல்லை? ஆனா முதல் அனோட் கரைஞ்சிச்சு, இப்ப அனோட் வந்து கரையல. கதோட்டின் தெளிவு மாறும். அதாவது என்ன செய்யும்? அதிகரிக்கும். இவட்ட பாருங்க எல்லாருமே. கரைசல்ட CaSO4 நிறம் என்ன செய்யும்? குறையும். ஏன் சொல்லுங்க? அப்ப இங்க இவர் இங்க படிவாரு, செப்பு படியும், Sep2 பிளஸ் படியும். Sep2 பிளஸ் தான் இளம் நீலம், அந்த ப்ளூ கலருக்கு காரணம். அப்ப Sep2 பிளஸ் வந்து இங்க படிறாருன்னா இங்க Sep2 பிளஸ் ரிலீஸ் ஆகல, உள்ளவர் படிஞ்சு திண்மமா மாறுறாரு கரைசல்ல இருந்து. அப்ப கரைசல்ல இருந்து திண்மமா அவர் படிறாருன்னா கரைசல்ல Sep2 பிளஸ் செறிவு குறைய இளம் நீல நிறம் என்ன செய்யும்? குறையும். நிறமானது செறிவின் ஒரு அளவீடு, நினைவு வச்சுக்கணும். நிறத்தை வச்சு செறிவு கூட குறைவாங்கிறத சொல்லலாம். அடுத்தது அனோட்டில் வாய்க்குமிழிகள் வெளியேறும். இதான் பௌதிக ரீதியான அவதானம். என்னது? பௌதிக ரீதியான அவதானம். அதனால கேதோட் நோக்கி அசைறது யார் யாருன்னு சொல்லுங்க பாப்போங்கண்ணா. இன்னொரு இது வச்சிருக்கேன். கேதோட் நோக்கி அசைறது யார்? கேதோட் நோக்கி அசைறது கற்றையன்கள். ஆனால் யார் யார் நிரப்புவீங்க? Cu2 பிளஸையும் H பிளஸையும் எழுதும். இல்லைங்க நிஷா? அனோட் நோக்கி அசைறது யாரு? SO4 மைனஸும் நீர் எல்லா பக்கட்டும் அசையும். இல்லைங்க நிஷா? ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்கா கேதோட்ல ரியாக்ஷன் நடக்கிறனால என்ன எங்களுக்கு சாரி அனோட்ல ரியாக்ஷன் நடக்கிறனால அனோட்ல நீரை வச்சு நான் உங்களுக்கு எழுதி தந்திருக்கேன். அப்ப கேதோட நோக்கி கட்டையன் அசையும், அனோட நோக்கி என்ன செய்யும்? அப்ப கேதோட நோக்கி அசைற கட்டையன் யாரு? Cu2 பிளஸும் H பிளஸும். அப்ப முதலாவது அங்கே இருக்குது எங்களுக்கு கேதோட நோக்கி அசைறது Cu2 பிளஸும் H பிளஸும். அனோட நோக்கி அசைற அண்ணன் யாரு? SO4 மைனஸும் நீரும். அப்ப Cu2 பிளஸ் H பிளஸ் மாற்றத்துக்கு வராரு Cu2 பிளஸ்.
SO2 மைனஸ் நீரா மாற்றத்துக்கு வராரு H2O நீர் தான் மாற்றத்துக்கு வராரு இல்லையா இல்லை. அப்போ மற்ற ரெண்டையும் நீங்கள் H ப்ளஸ் க்ராஸ் அடிச்சுக்கணும், SO2 மைனஸ் க்ராஸ் அடிச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து லேசாக இருக்கும். கிளியரா? ரைட். இப்போ அடுத்த விஷயம், இதுக்கு தேவையான மின் வகுப்பு நிகழ்த்த தேவையான அந்த வோல்டேஜ் என்ன? மின் வகுப்பு நிகழ்த்த தேவையான வோல்டேஜ் என்ன? இது எத்தனை தரப்பட்டிருக்கு? தர உங்களுக்கு இது நீங்க செய்ய வேண்டியதில்லை, இது உங்களுக்கு தந்திருக்கேன். இது எத்தனை? 1.23 வோல்ட். சரியா இல்லையா? பிளஸ் 1.23 வோல்ட். இவர் 0.34 வோல்ட். அப்ப இது ரெண்டையும் சூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், இந்த மின்பகுப்புக்கு தேவையான ஈனோட் செல்லை கண்டுபிடிச்சு அதோட மைனஸ் பெருமானம், அதாவது வெளியிலிருந்து வழங்கணும்னு சொல்றேன், அந்த பெருமானம் தான் இந்த மின்பகுப்பு நிகழ்த்த தேவையான வோல்ட்டா இருக்கும். இங்கே மிகை அழுத்தம் ஒன்று செல்வாக்கு செலுத்தாது. விலங்குனிச்சா விலங்கல. கிளியர் தானே சொல்ற விஷயம்? ரைட். எழுதிங்கப்பா, போய் எழுதிங்க.